படத்தை போய் பாருங்களா. ஒருத்தவனுக்குள்ள இருக்கிற அன்பு தாண்டா காதல். என்ன எல்லாம் டைவர்ஸ் வேகமா பண்றீங்க? கார் சன்சீனியர் சரியில்லைன்னா டூப்பு போட்டு எடுப்பான்ல, அவனை போய் கேளுங்க. படத்துல ஒரிஜினலா உள்ள இருக்காரு. யாரா சொன்னா படம் நல்லா இல்லைன்னு? குழந்துருவாங்க. மியூசிக் அனிருத்து மிரட்டிட்டாரு. ஆனா ஒரே பிஜிஎம் மட்டும்தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு சொட்டு ரத்தம் இருந்தாலும் அந்த மிரட்டி விட்டாங்க. வெயிட்டா இருக்கு. எல்லாரும் படம் பாருங்க. குடும்பத்துல பாருங்க. பசங்களா பாக்குறதோட குடும்பம் பாக்குறது தான். உடம்பு குறைச்சிருக்காரு. பிளாஷ்பேக் சீன்லாம் நல்லா உடம்பு குறைஞ்சிருக்காரு. நல்லா இருக்கு. அடுத்த படத்துல இன்னும் நல்லா தெரியும் உடம்பு குறைச்சது. பாப்போம். பத்மபூஷன் போட்டாங்களா? வந்துச்சு. அஜித் போட்டோ போட்டு பத்மபூஷன் மட்டும் வந்துச்சு. டைட்டில் கால அஜித் குமார் தான். எப்பயுமே படத்துக்கு ஆசைப்படாததா அஜித் குமார். மோஸ்ட்லி ரொம்ப டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு அஜித் தெரியுறாங்க, செகண்ட் ஹாஃப்ல ஒரு அஜித் தெரியுறாங்க. முன்னாடி நடிச்ச படங்களை கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. மகிழ் திருமேனி சார் சொன்ன மாதிரி தான் படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓகே, எல்லாரும் பார்க்கலாம் இந்த படத்தை. எந்த ஒரு எதுவுமே இல்லை. எல்லா ஆடியன்ஸுமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த காம்போவோட இதில் திரிஷா மேமோட அஜித் சாரோட காம்போ கெமிஸ்ட்ரிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. நல்லா இருந்தது. ரெண்டு பேரோட பேரும் நல்லா இருந்தது. வேற ப்ரோ அனி ப்ரோ எப்போவுமே மாஸ் தான். இதில் இன்னும் எக்ஸ்ட்ரானரி மாஸாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபைட் சீன்ஸ்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க. பயங்கர மாசலாம் இல்ல அப்படினா இல்ல மாஸ் அந்த நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம அந்த மூவிக்கு போங்க, படம் நல்லா இருக்கும். ஓகே. த்ரிஷா அஜித் அந்த காம்போ செம்மையா இருந்துச்சு. லவ் கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்டார்டிங் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடி ஒரு செகண்ட் லாக் இருந்துச்சு. அதனால ஓகே. அது மகிழ் திரும்ப சொன்னார்ல, ஒரு 10 நிமிஷம் இருக்கும் லாக் இருக்கும், ஓட்டுவீங்க கலாய்ப்பீங்க. எப்போ உட்கார வச்சாரு. நல்லா தான் இருக்குங்க. அதுக்கு மேல என்ன சொல்லணும்? அவருக்காகவே பார்க்கலாம். ஓகே. திருப்பி கூட கண்டிப்பா வருவேன். அந்த ஷோ போட்டு திருப்பி ஒரு வாட்டி பார்க்கணும். ஓகே ப்ரோ. தல ரொம்ப நாள் கழிச்சு வேற ஒரு ஜானர்ல தெரிய வராரு அப்படினாங்க. அப்படி தெரிஞ்சிருக்காரா படத்துல? எனக்கு ஒரு மாதிரி அவர் அழகா தெரிஞ்சாரு. அவர் நல்லா இருந்தது. அவர் பார்க்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு தேட்டர்ல பார்க்கும்போது அழகா இருந்தது. அந்த ஒரு கான்செப்ட் அந்த கிட்னாப்பிங்கோட இன்டென்ட்ல போயிருக்கு. கடைசியில் அவங்க அப்படியே புரோக்கன் சோல் திருப்பி ஒரு ரீயூனைட் ஆகுறாங்க. அவங்க 2 பேரும் எப்படி சேர்றாங்கன்றத பொறுத்து அந்த மெமரிஸ் கடைசியில் காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி ரிசைன்மெண்ட்ல காமிச்சிருந்தாங்க. போக போக கடைசியில் ஒரு மாதிரி லவ் கேர்ல காமிச்சாங்க. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு லவ் சீனே இல்ல ப்ரோ. கடைசியில மட்டும் தான் லவ் சீன் மாதிரி. லியோ தாஸ்மா லவ் சீன் எதிர்பார்த்தீங்களா? கொஞ்சம் எதிர்பார்த்தேன், கிடைக்கல. குட் படம் எப்படிங்க? சூப்பரா நல்ல லவ் ஸ்டோரி. தலராதே இதுதான். ஏகே ஆக்டிங்ல அப்படினா இருந்தது. வேற லெவல் ப்ரோ. ஃபைட் சீன், கார் சீன்லாம் வேற லெவல். அல்டிமேட். பிரிக்க விட்டானுங்க. மியூசிக்லாம் அல்டிமேட் ப்ரோ. டிஜே எல்லாம் வேற லெவல். த்ரிஷா அஜித் பேர பிரிச்சற வேற லெவல் ப்ரோ. மனைவியை காப்பாத்துறதுக்காண்டி உயிரே கொடுப்பாரு ப்ரோ. இதுக்கு மேல என்ன வேணும்? நல்ல லவ் ஸ்டோரிண்ணா. இல்ல ஆக்சுவலி இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு வேற ஒரு சீனா கொண்டுட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அந்த இடத்துல கொடுத்த ஒரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மைண்ட் கேம் மூலமா எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்றாங்க. ஆக்சுவலி நம்ம இதிலே பார்த்துருப்போம். எல்லாமே கைவிடும் போது உன்னை நம்பு. அதுதான் உண்மையிலே படத்தோட டோட்டல் ஸ்கிரிப்டுமே ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு லாஸ்டா அஜித் சார் த்ரிஷாவை பார்த்து ஐ லவ் யூ, ஏன் இதெல்லாம் பண்ணலன்னு கேட்கும்போது அந்த லவ் யூ சொன்ன ஃபீல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல். நாங்கள் அதை தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சீரியஸாகவே சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் சாங்கில் வைப்பில் தேட்டரில் ஃபுல்லாக டான்ஸ் தான். கத்தி தொண்டையே போயிடுச்சு. ஓவர் மாசாவும் இல்லாமல் ரொம்ப சைலண்டாகவும் இல்லாமல் சூப்பராக கொண்டுட்டு போயிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி கதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அஜித்
தலையோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம எப்படி சொல்ல முடியும்? தலை நம்ம மாசா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், பட் மாஸ் லெவல் கம்மியாச்சு. அதை தாண்டி வந்துட்டு கதை சூப்பரா இருக்கு, எல்லாமே பார்க்கலாம் ஃபுல்லா. அந்த மாதிரி இருந்தது, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி ஆக்ஷன், சோஷியல் மெசேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சாங் சவதிகா சாங் நல்லா இருந்துச்சு, செம்ம வைபா இருந்தது அது. இல்ல, நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுத்துருக்காங்க. மாஸ் சீன்ஸ் சட்டிலா இருந்துச்சு, கதைக்கு தேவையானதை அவங்க கொடுத்துருக்காங்க. தனியா அதை தாண்டி ஹீரோக்கு நாங்க வைக்கிறோம்னு எதுவும் வைக்கல, கதையோட டிராவல் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. தலை ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அது ஆடுறது பாக்கல, ரொம்ப அது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். உண்மையில படம் உண்மையில நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பிளாஸ்டா இருந்துச்சு. நிறைய படத்துல அது லாக் இருக்கும், ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனா பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல, நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகல. இவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான். இல்ல உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. இவன் அனில், நான் ஆமை. அதுக்காக நான் வந்து தலையை வந்து தூக்கி வச்சுட்டுலாம் ஆடல இல்லை. படம் உண்மையிலே நான் as a மூவியா நான் ஒரு இது கொடுக்குறேன். படம் சூப்பரா இருந்துச்சு. அஜித் சாரோட ஸ்டண்ட் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. ஃபெல்ட் லைக் a warrior. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது அவங்க காம்போ. நம்ம அடுத்தது லெவல் நம்மளால என்ன பண்ண முடியுன்றதை காட்டினாரு. கார் ரேஸில் கூட ஒரு விபத்து ஒன்று ஏற்படுது. அவர் விபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏஞ்சி வந்தார். என்னென்னா அதுக்காக பாதுகாப்பான முறையில் எது வேணாலும் நம்ம செஞ்சால் நம்ம இலக்கு அடையும் போது எந்த தடைகளும் வராதுன்றது. கார் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக வந்து அவர் ஒரிஜினலாகவே பண்ணியிருப்பார். இருந்தாலும் சில பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விதமாக காட்டியிருக்காங்க. அர்ஜுன் பார்த்தீங்கன்னா அவர் லாஸ்ட்டு மங்காத்தால சூப்பராக பண்ணியிருக்காரு. அர்ஜுன்லாம் வேறு லெவல். அவரெல்லாம் வந்து இப்போ நெகட்டிவ் ரோலில் அப்படிலாம் பண்ண அவசியம் கிடையாது. என்னென்னா அவங்க ஒரு கேரக்டராக முதல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் வில்லர் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திறமையை வந்து ஒரு புதுவிதமாக பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா பாராட்டக்கூடியது தான். படத்தை எல்லாரும் பார்க்கலாம். இதுல நீங்க மாஸ்ன்னு நினைச்சு வராதீங்க. அவர் எதை பண்ணாலும் மாஸ் தான். இதுல மாஸ் சீன்ஸோ, மாஸ் டைலாக்ஸோ, மாஸ் ஸ்டன்ஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் ரொம்ப நார்மலா பண்றாரு, அதுவே வேற லெவலில் எடுத்திருக்காங்க. மகிழ்ச்சி திருமேனி வேற லெவல், மங்காத்தா வேற ஜானர். அண்ட் நீங்க மங்காத்தால அர்ஜுனையும் அஜித் சாரையும் எப்படி பார்த்தீங்களோ அதுல இது அப்படியே கான்ட்ராஸ்டா வேற மாதிரி பார்ப்பீங்க. லைக் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஒரு ஈவில் ஸ்பிரிட் அண்ட் ஒரு குட் ஸ்பிரிட் எப்படி அட்டாக் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. வேற லெவல், ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, எக்ஸலண்டா இருந்துச்சு. அனிருத் பிஜிஎம் நான் தான் சொல்றேன், ஸ்டார்டிங் அந்த ஸ்வகதிகால இருந்து ஆரம்பிச்சு அந்த ரொமான்ஸ் சாங் வந்து நெக்ஸ்ட் பத்திக்கிச்சு சாங் வரைக்கும் சூப்பர். நடுவில் ஒரு பிஜிஎம் போட்டாங்க, அந்த அஜித் கடவுளை அஜித் பிஜிஎம் போட்டார்ல, அது வேற லெவலில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் காமெடிலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான், இன்னும் காமெடிலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். கார்னாலே நம்ம தலை மாஸ் தான், அதுலலாம் எந்த குறையும் இல்லை. கொஞ்சம் காமெடிலாம் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவருக்கான அவர் சும்மா அப்படி நடந்து வந்தாலே ஒரு மாதம் ஒரு அடி வாங்குற மாதிரியே காட்டிகிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வேற லெவல். அவருக்கு எடுத்தோன்னே என்ட்ரியில் பத்மபூஷன் அவார்டுன்னு போட்டாங்க ப்ரோ. இதுக்கு மேலே என்ன ப்ரோ எங்களுக்கு சந்தோஷம் வேணும்? என்ட்ரிலே அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க. செகண்ட் சந்தோஷம் என்னன்னா சபதிகா சாங் வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டாங்க ப்ரோ. அது இன்னும் வைப்பு தூக்கி விட்டுச்சு ப்ரோ. அனிருத் மியூசிக் குறையலை ப்ரோ. சும்மா பிஜிஎம் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. அஜித்னு வேறு லெவலாக இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங் ஒரு 20 minutes லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன். நிறைய பேருக்கு அது பிடிக்காது, அது அவங்களோட இஷ்டம் ப்ரோ. ஆனால் எங்களை பொறுத்த அளவுக்கு படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படத்தை சொல்கிறதா எந்த குறையும் இல்லை ப்ரோ. படம் எங்களை பொறுத்த அளவு ஒரு சொர்க்கம், ஹெவன், அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சொல்ல வார்த்தையில் ப்ரோ. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அஜித்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தோட செகண்ட் ஹாஃபில் வேறு லெவலாக இருப்பார் ப்ரோ. ஆனால் அவரோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சொல்ல வார்த்தையில் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இத்தனை படத்தில் பார்த்தது அவரோட ஃபைட் சீக்வன்ஸ் இந்த படத்தில் வேறு லெவலாக இருக்கும். இதோட நான் எதுக்கு வெயிட் பண்ணால் குட் பை டாக்கில் இன்னும் அதுக்கு வெயிட் பண்ணுறேன். அது ஏப்ரலில் வரும். ஆமாம் ப்ரோ, கீழே டான்ஸ் போட்டாங்க ப்ரோ, அதை பார்த்து புரிஞ்சுக்கணும் ப்ரோ. அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப அந்த பாஷையில் பேசல, இங்கிலீஷ்லேயும் பேசினார், எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் பேசினார். அதனால் எந்த பிரச்சனை இல்லை, படம் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவங்க காம்பினேஷன் வந்து ரெஜினா த்ரிஷா வந்து மிரட்டுற மாதிரி ஒரு காம்பினேஷன். அந்த சீக்வன்ஸ் மஜாவாக இருக்கும். ரெஜினா வந்து அஜித் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் உள்ள எவ்வளோ கத்துனாங்க ப்ரோ. உள்ள அஜித் அடிக்கிறதுக்கெல்லாம் அடிக்க வராங்க ப்ரோ. அவ்வளோ சண்டை போடுறாங்க ப்ரோ. படத்தெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் ஒரு ஹெவன். இந்த 2025 படம் வேற லெவலாக இருக்கும் ப்ரோ. படத்தை சொல்கிற அளவுக்கு எந்த குறையும் இல்லை ப்ரோ. படம் பக்காவாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக.
லவர் மூவி பிஜிஎம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ படம். ஏகே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஹாலிவுட் லெவல்ல இருக்கு. மஸ்ட் வாட்ச் ஒன்ஸ் வாட்ச். வேற லெவல். நல்லா இருக்கு. செமையா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அஜித் த்ரிஷா அண்ட் அர்ஜுனோட காம்பினேஷன் எப்படி ஒர்க் செம்ம இருந்துச்சு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பர் பிரதர். நைஸ் ஸ்டோரி. செம்ம வேற லெவல். தாராளமாக ஒரு வாட்டி பார்க்கலாம். வேற லெவலில் பண்ணிட்டாரு. சூப்பர் ப்ரோ சூப்பர். மஜா மஜா. நான் மாசா இருக்கு நான் படம். நான் 10 ஷோ திருப்பி போறேண்ணா. ஆமா 12 ஷோ திருப்பி போறேண்ணா. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா தலைவா. வேற லெவல் தல. வேற லெவல். என்ன பிடிச்சது? ஏகேலாம் வேற தல. பைக் தான் குடுக்கல தல. தலைக்கு ஜீப்லாம் ஸ்டன்னு. வேற லெவல் எஸ்டாப்ல. பக்கா ஃபயர். யூஷுவல் அஜித் படம் மாதிரி இருக்காது. ஒரு நார்மலா படம் ஜிவிஎம் ஸ்டைல்ல இருக்கும் படம். சீரியஸ் ஸ்லோவா இருக்கும். அல்டிமேட் ஸ்டார் அஜித்னு பேரு. அஜித்னு சொன்னா அதிருது பாரு. அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு. ஸ்டைலிஷான ஃபேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு. ரேசிங் இல்ல மண்ண எங்களோட அண்ணன். ரேசிங் இல்ல மண்ண எங்களோட அண்ணன். விடாமுயற்சி மொத்த டீமுக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.